ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலன், நவம்பர் 15 முதல் நவம்பர் 22 வரைக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம். இப்போ நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு தான் நம்ம தினப்பலனாக இதை சொல்கிறோம். முதல் நாள் நவம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். உறவுகளுக்கும் ஏஜென்சி மாதிரியான தொழில்களுக்கும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த தொழில்களுக்கும் சிறப்பை கொடுக்கும். இன்றைக்கி நாள் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க, சினிமா துறையில் டிசைனிங்கில் இருக்கவங்க மற்றும் ஆசிரியராக இருக்கிறவங்க, சுக்கிரன் சார்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க, சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக கொடுக்கும், நல்லாயிருக்கும். சுக்கிரன் நமக்கு கேதுவை போல் செயல்படுறதுனால நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கிற கேது நமக்கு பண வரவை நல்லா பார்த்துக்குவார். நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்குது. அதனால் நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனை போல் செயல்படுறார். சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்குது, குரு நட்சத்திரத்தில். குரு 10ஆம் வீட்டில் இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அரசு துறை அலுவலகங்கள், அரசில் அதிகாரிகளாக பணியாற்றுறது, அரசியல்லையும் செயல்பாடுகள் செய்கிறது, அனைத்து விதமான தொழில் வியாபாரம். இப்போ ஒரு மர வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சூரியன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதனால் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் சார்ந்த இது, விவசாயம் பண்ணுறவங்க, இது சார்ந்த அமைப்புகள் அத்தனைக்குமே நல்லாயிருக்கும். பெரிய பெரிய காலேஜ் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். நவம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். முதல் நாள் சனிக்கிழமையே 7:27க்கு ரோகிணி ஸ்டார்ட் ஆகிடுது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:22 வரைக்கும் இருக்குது. 10ஆம் வீட்டில் சந்திரன் சுயபலத்தோடு இருக்கார். அதனால் இன்றைக்கி 2 ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க, பொறுப்புகள் கூடுதல் பொறுப்பாக இது பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிரயாணங்களால் ஆன் டியூட்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். விவசாயத்தை சார்ந்த தொழில், சர்வீஸ் சார்ந்த தொழில், ஹோட்டல் தொழில், இதுக்கெல்லாம் நன்மைகள் இருக்கும். சந்திரன் அப்படின்னாலே நமக்கு பண வரவுக்கு சில்லறை காசுகள். இப்போ டெய்லி ஒரு சேல்ஸ் பண்ணுறோம், டெய்லி காசு வாங்குகிறோம், கேஷ் அண்ட் கேரி, இதெல்லாம் சந்திரனுக்கு உண்டானது. அதனால் இன்றைக்கி நமக்கு நல்லா இருக்கும். மூலதனம் போடுறவங்களுக்கும் அது ரிட்டர்ன்ஸ் வரும், சிறப்பாக இருக்கும். தொழில் பலத்துக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நமக்கு 10ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது, அந்த 10ஆம் இடத்துல நமக்கு யாருக்கெல்லாம் சந்திரனே 10ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்கோ அவங்களுக்கு அன்றாடம் மூவ் பண்ணக்கூடிய ஒரு உணவு தொழில், இது மாதிரியான தொழில்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. நவம்பர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், மிதுன ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதனால் செவ்வாய் நமக்கு விரைஸ்தானத்தில் இருக்கார். பட் இருந்தாலும் நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சனி 7ல் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை, விரயங்கள் இல்லை. புது நபர்கள் சந்திப்பு, நம்முடைய புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, எழுத்து ஒப்பந்தம், அதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அனைத்து விதமான தொழில்களுக்கும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலும் சனிக்கு காரகன், பப்ளிக் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட தொழிலும் சனிக்கு காரகன், நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிருகஸ்ரீஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கிறதுனால ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். நவம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். அப்போ ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு 8ல் இருக்கார். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அதாவது பிரயாணம் பண்ணுறது இதில் எல்லாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், பொருள் பாதுகாப்பில் கவனமாக இருக்கணும். சனி ராகுவோட பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன நெருடல்கள் வந்தாலும் அது கண்ட்ரோல் ஆகிக்கும். நவம்பர் 20ஆம் தேதி புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம். அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் 2:55க்கு திருவாதிரை முடிஞ்சு புனர்பூசம் ஸ்டார்ட் ஆகிடுது. புதன்கிழமை 2:49 வரைக்கும் இந்த புனர்பூசம் இருக்குது. 4ஆம் பாதம் புதன்கிழமை, 1, 2, 3 பாதங்கள் செவ்வாய்க்கிழமை. இந்த 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது கடகராசியில் வந்துடுறாரு சந்திரன். அப்போ சந்திரன் நமக்கு குருவை போல் செயல்படுறதுனால பெருசாக விரயங்கள் இருக்காது, தொழில் பலம் இருக்கும், அந்தஸ்து கௌரவம் இருக்கும், ப்ரொமோஷனுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கும்.
வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க இது சார்ந்த நன்மைகள்லாம் நல்லா நடக்கும். ஆபரணங்கள், வியாபாரங்கள் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நலம் நல்லாயிருக்கும். நவம்பர் 21 வியாழக்கிழமை பூச நட்சத்திரம். முதல் நாள் புதன்கிழமை மதியம் 2:49க்கு பூசம் தொடங்குது. வியாழக்கிழமை இன்றைக்கி மதியம் 3:35 வரைக்கும் பூசம் இருக்குது. இன்றைக்கும் புதிய நபர்கள் சந்திப்பு, கணவன் மனைவி உறவு பலப்படுறது, எதிர்பாராத சில நன்மைகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நம்முடைய மூலதனத்தினால நமக்கு ஆதாயம் கிடைக்கும். என்ன அப்படின்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறதுல சந்திரன் அப்படிங்கிறதுனால தூக்கம் கெடுறது, அலைச்சல் திருச்சலாக இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜென்ரலாக சனி சிம்ம லக்னத்திற்கு 4, 8, 12 தான் அதனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலையே சிம்ம லக்னத்துக்கு கொஞ்சம் ஆகாத கிரகமாக இருக்குது. அதனால் இந்த பூச நட்சத்திர நாளில் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் சனி 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பில் இருந்தது அப்படின்னா இன்றைய நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்பக்கூடாதவங்களை நம்பி ஏமாறுறது, அதே போல் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, கடுமையான ஒரு திடீர் விரயங்கள். இப்போ ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது இயந்திரத்தில் கோளாறு போச்சு, திடீர் செலவுகள் வருது அப்படின்னா, இப்போ லேபர் வச்சு நடத்துகிறவங்களுக்கு லேபர் ப்ராப்ளம் வர்றது, இது சம்மந்தப்பட்ட ஒரு கோளாறுகள்னு வச்சுக்கணும். அதே சிம்ம லக்னத்திற்கு ஒரு சிலருக்கு சனி தொழில் கிரகமாக வந்துருச்சுன்னு வைங்க, 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வந்ததுன்னா இந்த நாள் அவங்களுக்கு தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதனால் நம்ம இதில் ஸ்தானத்தை தான் பார்க்குறோமோ ஒழிய நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திரம் தான் கரெக்டாக நமக்கு என்ன பாவத்தை இயக்குதுன்னு நமக்கு சுட்டி காட்டும். நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5:09 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம். முதல் நாள் வியாழக்கிழமை மதியம் 3:35க்கு ஆயில்யம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை மாலை 5:09 வரைக்கும் இந்த புதன் இருக்குது. அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரங்கும்போது நமக்கு சிம்மத்துக்கு 4ஆம் வீட்டில் புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி பொருள் வாங்கிறது, வீட்டுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டீலிங் இருக்கவங்க புதுசாக கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கிறது, இது மாதிரி அதாவது தன்னுடைய வேலைக்கு தொழிலுக்கு என்ன தேவையோ அது மாதிரியான உபகரணங்கள். இப்போ ப்ளம்பிங்கு, பைப் கனெக்ஷனு, கான்ட்ராக்டர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வேலை சிறப்பாக இருக்கும். புதுசாக இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது இது சார்ந்த நன்மைகளும் நடக்கும். உறவுகளால் பலப்படும். தாய் மாமன் உறவு வகையில் ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி இன்றைக்கி வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், வாடகைக்கு விடுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஆதாயம் கிடைக்கும். நம்மளுடைய பேச்சினால் சம்பாதிக்கக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், வக்கீல்கள் அனைவருக்குமே சிறப்பாக இருக்கும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் அது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் வித்தை அப்படிங்கிறது புதன் நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பு. புதன் பொறுத்த வரைக்கும் இளமைக்கு காரகன். அதனால் இந்த நாளில் நமக்கு சுறுசுறுப்பை கொடுத்துருவார், நல்ல சிறப்பை கொடுத்துருவார். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல தான் புதனுடைய ஆற்றல் இருக்குது. ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டுட்டார் அப்படின்னாலே தொழிலில் பிரமாதமாக ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் டெவலப் பண்ணி விட்டுருவார். அதனால் இந்த 8 நாட்கள் பலனை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.